உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாசி மகத்தினுடைய சிறப்புகளையும் புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய மாசி மக நீராடலை பற்றியும் அது உருவான வரலாற்றை பற்றியும் இந்த பதிவிலே அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை பெற்றுத்தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன. மக நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நாள். நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் வழக்கம் உள்ளது. இதற்கு காரணமானவர் புண்டரீக மகரிஷிதான். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்றளர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலில் புண்டரீக மகரிஷி மாமல்லபுரம் கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார். அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார். இவரின் தளரா முயற்சியையும் தளராத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து, எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது, ஊருக்குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள், அதுவரை நானே கடல் நீரை உமக்காக இறைக்கிறேன் என்று அனுப்பினார். முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கி இருந்தது. முதியவரை காணவில்லை. அப்போது ஒரு குரல் கேட்டது. முனிவர் அவ்விடத்தை பார்க்க தான் வைத்த மலரை பாதங்களில் வைத்து கொண்டு திருமால் தரையில் பள்ளி கொண்டு ரிஷிக்கு காட்சி தந்தார். ஸ்ரீமன் நாராயணனே தன் திருக்கரத்தால் நீர் இறைத்த இந்த அர்த்தசேது கடலில் மகத்தன்று நீராடுவது பெரும் புண்ணியத்தை பெற்றுத்தரும். உமாதேவியார் மாசி மாத மக நட்சத்திரத்தில்தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மக தினம்தான். உலகத்தை படைப்பதற்காக உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு கும்பத்தில் வைத்தனர். அது நீரில் மிதந்து வரும் பொழுது கும்பத்தை இறைவன் அம்பால் எய்த அதன் மூக்குப்பகுதி, அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோணப்பகுதி உடைந்து விழுந்தது. அந்த இடமே கும்பகோணம் என்ற திருத்தலமாக பெயர் பெற்றது. மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்திற்கு வருவார்கள். காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும், கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒரு முறை நவ நதிகளாக விளங்கக்கூடிய அந்த நதிகள் கங்கை, யமுனை போன்ற நதிகள் நவ நதிகளும் சிவபெருமானிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். எல்லோரும் எங்களிடத்திலே சென்று குளித்து அவர்களுடைய பாவத்தை போக்கி புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய பாவத்தை பெற்றுக்கொள்வதனால் நாங்களும் பாவப்பட்ட நதிகளாக மாறுகிறோம். எங்களுடைய பாவம் தீர்வதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது சிவபெருமான் மாசி மக தினத்தன்று கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீங்கள் எல்லாம் நீராடினால், நீங்கள் அதோடு கலந்து கொண்டால் உங்களுடைய பாவங்கள் போக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் மாசி மக தினத்தன்று 14 லோகத்தில் வசிப்பவர்களும் இத்திருக்குளத்தில் நீராட வருவதாகவும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, கோதாவரி, சரையு, பொருணை ஆகிய நதிகளும் கன்னிகளாக இங்கு வந்து இத்திருக்குளத்தில் நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கின்றனர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த மாசி மக தினத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் புறப்பட்டு அன்று புனித நீராடல் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படி திருக்குளத்திற்கோ கடற்கரைக்கோ சென்று தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. உற்சவ மூர்த்திகள் எல்லாம் அப்போது எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. நாமும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளியிலே சென்று புண்ணிய நதிகளில் நீராட முடிந்தவர்கள் நீராடுவது என்பது மிகச் சிறப்பு. அப்படி செல்ல முடியவில்லை என்று சொல்பவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நீரையே கங்கையாகவும் யமுனையாகவும் பாவித்து அந்த நீரை வணங்கி அதிலே நாம் நீராடி இறைவனை அன்று வழிபாடு செய்யலாம். மிக மிக சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு உள்ளவர்கள் ஆலயத்திற்கு சென்று இறைவனை உள்ளார வழிபடலாம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மக தினத்தில்
காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வைணவ திருத்தலம் ஒன்று இருக்கிறது. அந்த திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் எம்பெருமாள் உற்சவமூர்த்தியாக எழுந்தருள்வார். தெப்பத்திலே எழுந்தருளி தெப்பத் திருவிழா மாசிமக தினத்தன்று நடக்கும். அப்படி அந்த மாசிமகத்திலே நடக்கக்கூடிய அந்த தெப்பத் திருவிழாவிலே தெப்பத்தை சுற்றி மக்கள் அனைவரும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். அப்படி விளக்கை ஏற்றி முடித்துவிட்டு அதிலிருந்து 2 விளக்குகளை வீட்டிற்கு எடுத்து வந்து வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த விளக்கானது எப்படிப்பட்டதாக உள்ளது என்றால், பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்முடன் வருவதாக ஐதீகம். அப்படி விளக்கு ஏற்றி எரிந்து முடிந்ததும் மஞ்சள் துணியிலே கட்டி ஒரு சிறிய டப்பாவிலே அதை வைத்துக்கொண்டு வீட்டிற்கு எடுத்து வந்து வைத்து விடுகின்றனர். பூஜை அறையிலே வைத்துவிட்டு எப்போதும் போல எப்படி இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு மலர் சாற்றி வழிபடுகின்றோமோ அதே போன்று எந்த வேண்டுதலை வைத்து நாம் அந்த விளக்கினை எடுத்து வந்து வீட்டிலே வைத்து வழிபடுகிறோமோ அடுத்த மாசி மகத்திற்குள் அந்த வேண்டுதலானது நிறைவேறும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அடுத்த ஆண்டு வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த 2 விளக்கோடு சேர்த்து இன்னும் பல விளக்குகளை வாங்கி அந்த தெப்பத் திருவிழாவின் போது ஏற்றி வைத்து மக்கள் வழிபாடு செய்கின்றார்கள். இப்படி திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் இந்த மாசிமக திருவிழா மிக சிறப்பாக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது. வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே இறைவனை உள்ளன்போடு விளக்குகளை ஏற்றி வைத்து கண்ணாரமுதக்கடலான இறைவனை வழிபட்டு சிறப்படையலாம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மாசிமக திருநாளில் நாமும் இறைவனை உள்ளன்போடு வழிபட்டு எல்லா நலன்களையும் அடையலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.